ஷியாம் அவர்கள்ட்டே தொடங்குறேன். நேரடியாக அரசியல் விமர்சனம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு வாரத்திற்கு மேலே விஜய் அந்த மாநாடு அதில் நடந்தது என்ன, யார் மீது குற்றம் அப்படிலாம் நிறைய விவாதிச்சிட்டோம். ஆனால் திருமாவளவன் ஒரு அரசியல் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. விஜயை கருவியாக பயன்படுத்த பார்க்குது, திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயை கருவியாக பயன்படுத்த பார்க்கிறது பாஜக. அதே நேரத்தில் அவர் சொல்கிறார் கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டார்கள், அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு கருவியாக பார்க்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திருஷாம்? திமுகவை வீழ்த்த முயற்சிக்கிறார்கள் அப்படி பார்க்கலாம். ஏனென்றால் முதலமைச்சர் இதில் அரசியல் வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் திருப்பி சொல்லிவிட்டார். ஆனாலும் கட்சிகள் அரசியல் செய்கின்றன. கரூரில் நடந்த சோக சம்பவம், வரலாற்று சோகம், அதையெல்லாம் மறுக்க முடியாது. காவல்துறை மீது சில குறைபாடுகளும் இருக்கலாம், அதை கூட நான் மறுக்கவில்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் மீதான குறைபாடுகள் அதன் எண்ணிக்கை மிக அதிகம். காரணம் நீங்களே சொன்ன மாதிரி இன்று வரைக்கும் அவர் போகவில்லை. நான் போன திங்கட்கிழமை இதை பற்றி பேசினோம். இன்றைக்கு திங்கட்கிழமை அனைவருமே சென்று வந்து விட்டார்கள். எல்லா கட்சி தலைவர்களும் பாரதிய ஜனதா உட்பட உடனடியாக அனுதாபம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவை தாண்டி இதுவரைக்கும் அவர் எதுவும் சொல்லவில்லை. அதுபோக அவர் அறிவித்த அந்த தொகை அதுவும் இன்னமும் தரப்படவில்லை. தவக கட்சிக்காரர்களும் அங்கு செல்லவில்லை. இப்படியான சூழ்நிலையில் மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கு ஒரு தலைவர் முயற்சிக்கவில்லை, ஆனால் அவரை அரசியல்படுத்துவதற்கு மற்றவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அமைதியாக இருக்கிறதுலே ஒரு அரசியல் இருக்கா? அமைதியாக இருப்பதில் அரசியல் இருப்பதா எனக்கு தெரியவில்லை, அச்சம் தான் தெரிகிறது. என்ன காரணம் என்றால், எப்படியாக இது முடிந்தாலும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையிலே அரசியல் பிரச்சனை வருமோ என்று அவர் நினைக்கிறார். அப்படி வராது, ஆபத் பாந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அதிமுக சொல்கிறது, பாரதிய ஜனதா சொல்கிறது, பிற கட்சிகள் சொல்கின்றன. அவர்களுக்கான கணக்கு என்னவென்றால், விஜய் தங்கள் பக்கம் வந்தால் தங்களுக்கு இப்போது இருக்கிற ஓட்டு சதவீதத்தை விட ஆதரவை விட இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இதுதான் அவர்களுடைய கணக்கு. ஆனால் அதில் விஜய் பலிகடை ஆவார். இதே நேரத்தில் ஆளுநர் களத்தில் குவித்திருப்பதை நீங்கள் சேர்த்து தான் பார்க்க வேண்டும். திருமாவளவன் அதனால தான் ரெண்டையும் அவர் சேர்க்கிறார். அப்படி என்றால் ஆளுநர் அவர்கள் நடுவில் அமைதியாகத்தான் இருந்தார். கலைஞர் பல்கலைக்கழக மசோதா அதை கிடப்பிலே போட்டார், அது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது. அதற்கு பிறகு அவர் சொன்ன கருத்துகள், குறிப்பாக தமிழ்நாடு எதற்காக போராடுகிறது, நான் வருகிற வழியில் சுவரெங்கும் இந்த விளம்பரங்களை பார்த்தேன். அவ்வளோ சுவர் விளம்பரங்களை பார்க்கிற அளவுக்கு நமது ஆளுநர் அவர்கள் அவர் தமிழ் தெரிந்து கொண்டாரா அல்லது பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் படித்து சொன்னார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு எதற்காக போராடுகிறது என்கிற கேள்வியை அவர் எழுப்பிவிட்டார். முதலமைச்சர் என்னென்ன காரணங்களுக்காக போராடுகிறது என்கிற பதிலையும் சொல்லிவிட்டார். ஆளுநர் தொடர்ந்து எப்போதுமே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார், அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். பாரதிய ஜனதா விஜய் அவர்களுக்கு அழைப்புதல் விடுக்கும்போது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ அழைப்புதல் விடுக்கும்போது, திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவர் என்னதான் அவரது டோர்னமெண்ட் என்று சொன்னாலும் நடப்பது உத்தரகாண்ட் அரசு. இன்று வரைக்கும் புஷி ஆனந்த் வேற போட்ஸ் தெரியவில்லை. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போகிறது. இப்படியான சூழ்நிலையில் ஆளுநரின் கருத்து என்பது அதுவும் மறைமுகமாக விஜய் அவர்களுக்கான ஒரு பாசக்கரம் அல்லது ஆதரவு, அல்லது நாங்கள் இருக்கிறோம் உங்களை காப்பாற்ற, வேண்டுமானால் நீங்கள் ராஜ்பவனில் ஒளிந்து கொள்ளுங்கள், இப்படி சொல்வதாகத்தான் நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆதவில்லை, ஈவன் புஷி ஆனந்த் கூட ராஜ்பவனில் ஒளிந்து கொள்ளலாம், எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? ஆக ஆளுநர் இந்த தருணத்திலே அவர் அமைதி காக்க வேண்டியவர். அவர் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசுக்கு அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் என்பவர் இருந்தாலும் ஆளுநர் மீது தான் எல்லாமே நடக்கிறது. அப்படி இருக்கிற ஆளுநர் இந்த தருணத்திலே, அதுவும் குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு இத்தனை நாட்கள் கழித்து இப்படியான ஒரு விமர்சனத்தை ஏன் வைக்க வேண்டும்? ஆக ஒட்டுமொத்தத்தில் இதுல அரசியல் இருக்கிறது. ஆளுநர் சேர்ந்தான் அரசியல் செய்கிறார். ரெண்டு விதமா இதை நாம பேசலாம் நினைக்கிறேன் சார். ரெண்டு சப்ஜெக்டை தொட்டிருக்கீங்க. திருமாவளவன் பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, முதல் பகுதியில் அதை பேசிடுவோம். ஆளுநர் மீது, ஆளுநர் அல்லது அரசு மீண்டும் ஒரு மோதல் அப்படிங்கிறது ரெண்டாவது பகுதியாக கூட பேசிடலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறார் திரு ஷியாம், உங்கள்கிட்ட பேசுகிறேன். திரு வன்னி, என்ன அடிப்படையில் பாஜக மீது குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீங்க? அவர் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு பாஜகவை. அப்படி இருக்கக்கூடிய கொள்கை எதிரியோடு அவர் என்ன இடத்துல போக போகிறார்? அவர் எப்படி இன்னொரு கட்சிக்கு கருவியாக போவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார். அப்படின்னா பாஜகவினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து, எந்த கொள்கைகளெல்லாம் எதிர்த்து அவர் போராட்டம் நடத்தியிருக்கிறாரு? அவர் எதுக்குமே அவருடைய அரசியல வேறு விதமாக தான் இருக்குது. என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு? இப்போ சிஎம் சார் அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறாரு, நீங்கள் திமுக எதிர்த்து பேசுகிறாரு, கடுமையாக திமுக மையப்படுத்தி தான் அவர் எல்லா பரப்புரையும் கொண்டு வராரு. இது ஒரு அரசியல் ரீதியான எதிரி அப்படிங்கிறது. ஆனால் கொள்கை எதிரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அப்போ கொள்கை எதிரின்னா, நீ கொள்கை எதிரியை இன்றைக்கி 10 நாள் ஆயிடுச்சு.
எத்தனையோ வந்து பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசலை. இன்றைக்கி கூட வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது வந்து RSSனுடைய ஒரு உறுப்பினர் வந்து அதான் வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர் ராகேஷ், அவர் வந்து செருப்படுத்து வீசுகிறாரு. எல்லாருமே கண்டிச்சிட்டாங்க. எங்களுடைய தலைவர் கண்டிக்கிறாரு, முதலமைச்சர் எல்லாருமே கண்டிக்கிறாங்க. கொள்கை எதிரின்னு சொல்லி நீங்கள் வந்து எதுவுமே கண்டிக்கல. பாஜக கண்டிக்கலைன்னா அவங்க ஆட்கள் கண்டிக்க மாட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களே, ஒன்றுமே கண்டிக்கலையே. அப்போ உங்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள், நான் தொடர்ந்து வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த 26 வந்து வெல்லணும் அல்லது 26 ஏதாவது ஆட்சியை பிடிக்கணும், இல்லைனா வந்து 10 சீட்டை வாங்கணுங்கிறது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான மாநில கட்சிகளை அவர்கள் வந்து சின்னாபின்னப்படுத்துவது அல்லது வந்து அதை சிதைப்பது. மாநில கட்சிகள் 2 பேரும் சேர்த்து சொல்றீங்களா? அதிமுக திமுக அதில் வந்து அதிமுகவை சிதைச்சிருச்சு. நீங்கள் வந்து அது இனிமேல் வந்து மீண்டெழ முடியாது அப்படிங்கிற அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையன் அவர்கள் நேராக போனது வந்து பொறுப்புலேருந்து நீக்கப்பட்ட சொல்கிறீங்க. பொறுப்புலேருந்து நீக்கப்படுறாங்க. இப்போ என்னை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து தலைவர்லேருந்து நீக்கிறதுக்கும் பொறுப்புலேருந்து நீக்கிறது வித்தியாசம் இருக்கு. பொறுப்புலேருந்து நீக்கிறது நடவடிக்கைக்கு உள்ளாரு இடைநீக்கம் அல்லது பொறுப்புலேருந்து நீக்கிறது ஏதோ ஒன்று. ஆனால் நான் முறையிடுறது எங்கே முறையிடுவேன்? எங்கள் தலைவர்கிட்ட தான் நான் முறையிடுவேன். ஆமாம், 3 மாதம் இடைநீக்கம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து நான் காத்திருக்கிறேன், எனக்கு வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நான் பேசுவேன். ஆனால் நீங்கள் வந்து அமித்ஷாட்ட போய் நீங்கள் முறையிடுறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அப்போ யார் உங்களுக்கு தலைவர்? அது உடனே பின்னாடியே வந்து இவரும் விசாரணைக்கு போகிறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பின்னாடியே போகிறார். அப்போ அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி இன்னைக்கு வந்து சிதைக்கப்பட்டிருக்கு ஒன்று. இப்போ இன்னும் வந்து அவங்களுடைய ரோல் என்னென்னா திமுக மட்டும்தான் இப்போ வந்து அதுதான் வலிமையாக இருக்குது. திமுக தலைமையிலான அணி வந்து வலிமையாக இருக்குது. இந்த அணியை எப்படி பலவீனப்படுத்துறது அதுக்கு தான் அவர் வந்து 2 ஒட்டுக்குழுக்களை வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. ஒரு ஒட்டுக்குழு வந்து சீமான் தலைமையிலான அணி, இன்னொரு ஒட்டுக்குழு வந்து விஜய் தலைமையிலான அணி. சீமான் தலைமையிலான அணி வந்து திராவிட எதிர்ப்பு, நான் அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். அவர் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாரு வெளிப்படையாக. அதை நான் சொல்கிறேன், திரு சீமான் முன்வைக்கிறார். அதை நான் சொல்கிறேன். நான் திராவிட கருத்தியலை எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு நுட்பம், அது ஒரு அரசியல். இதை சொல்லிட்டு திமுகவை எதிர்க்கிறாரு, அவர் அதிமுக எதிர்க்கலை. விஜய், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இல்லை, இப்போ தூத்துக்குடி சம்பவத்துக்காக அதிமுக தான் கண்டித்து பேசினார். சமீபத்தில் பேசும்போது இந்த கேள்விகளை விஜயை நோக்கி வைக்கும்போது நீங்கள் வந்து திரு எடப்பாடி சொல்கிறாரு, அப்போ தூத்துக்குடியில் ஃபயரிங் நடந்ததுக்கு யார் பொறுப்புன்ற கேள்வியும் சேர்த்து தான் வைக்கிறார். ஒருவேளை மேக்னிடியூட் நீங்கள் உங்கள் பேராமீட்டரில் இது அதிகமாகவும் இது குறைவாக இருக்குது. இல்லை, நான் அப்படி கூட சொல்லலை. நீங்கள் வந்து நீ சிலையை வச்சு பாரு, நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வேகமும் இதில் வந்து சித்தப்பான்னு சொல்கிற வேகமும் ரெண்டுக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள். அப்படி பாருங்கள். நான் ஐடியாலஜிக்கலாகவே பேசுகிறேன், நான் தனிநபர் அடிப்படையில் நான் பேசலை. அவர் திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தணும். பாஜக சீமான் அவருடைய கருத்து அதுதான், திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தணும். பாஜகனுடைய கருத்து அதுதான். பாஜக வந்து ஆரியத்தை வந்து அங்கே நிறுவுவது அப்படிங்கிறது அவருடைய அரசியல். ஆனால் சீமான் அவர்கள் வைக்கின்ற அரசியல் அப்படிங்கிறது வந்து திராவிட அரசியலை வீழ்த்தி விட்டு அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்க முடியாது. ஆரிய அரசியல் தான் இங்கே வேறொன்றும். அப்போ இதில் வந்து தமிழ் தேசியத்தை தானே இல்லை, தமிழ் தேசியமே அவர் முன்னெடுக்கலையே. தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கலையில. சரி, அது ஒரு விவாதம், அது பேசுவோம். விஜய் எங்க அந்த இடத்துல அதுதான் நீங்க அதே பாணியில திமுக எதிர்ப்பை முன்வைத்து இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து கட்டமைக்கிறார். அதே திமுக எதிர்ப்பு தான் முன்வைக்கிறாரு. திமுக எதிர்ப்பு இருக்கு. இப்ப சட்டமன்ற தேர்தல் நான் திமுக எதிர்ப்பு இல்லை, அதைத்தான் சொல்றேன். அதுதான் முதன்மையானதுன்ற நான் அதை முதன்மையா எடுத்து பண்றாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 ஒட்டுக்குழுக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிறாங்க. நீங்க இந்த கருவின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, இப்ப விஜய கருவியா பயன்படுத்துறாங்கன்றது அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து பாக்குறீங்களா அல்லது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்படி சொல்றீங்களா? அவருக்கு எப்ப வந்து நீங்க வந்து கட்சி தொடங்க சொன்னதும் பாஜக தான் எல்லாமே அவரை வந்து இயக்குது. இயக்குனர் பாஜக, நடிகர் வந்து விஜய் அவர்கள்.